இன்றைய குவிகம் நிகழ்வு ஒரு வித்தியாசமான நிகழ்வு. கவிதைகளில் மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஹைக்கூ போன்று இருந்தாலும், அந்த காலத்துல சினிமா படங்கள்லாம் மரபு கவிதைகள்லாம் பாடல்களாக முக்காவாசி தொகையராவா தான் வரும். தொகையரானா அப்படியே ராகமா மட்டும் பாடுற மாரி. தாளங்கள்லாம் அப்படியே இல்லாம. தொகையராக்களாக தான் வந்திருக்கின்றன அந்த காலத்து கவிதைகள். புது கவிதைகள் வந்த பிறகு, அவற்றுக்கு ராகத்துடன் நாம் பாடுறது அப்படின்னு கொஞ்சம் ஈஸியா போச்சு. சினிமா பாடல்கள் கூட நம்ம புது கவிதையா நிச்சயமா வச்சுக்கலாம். கண்ணதாசனுடைய பாடல்கள் பல பாடல்கள் புது கவிதைகள் வடிவில் இருக்கின்றன. முதல்ல சொல்லணும்னா சுப்பிரமணி பாரதியார் அவருடைய கவிதைகள். எத்தனை கவிதைகள் அவருடைய கவிதைகள் பாடல்களாக வந்திருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது சினிமால பாரதியார் கவிதைகள் அவ்வளவு பாடல்கள் சிறப்பான ராகத்துடன் இசையமைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையிலே நம்முடைய காலத்துல இப்ப பார்த்தோம்னா ரவி சுப்பிரமணியம் அவர்கள் நிறைய புது கவிதைகளை ராகத்துடன் பாடுவதை நாம் கேட்டிருக்கிறோம். இதில் திருப்பியும் 2 வகையான 2 குரூப் இருக்கு இதுல. ஒரு வகை புது கவிதை அப்படின்னா, கவிதைகள் ராகத்தோட பாடுறதுலாம் அவ்வளவு தப்பு கிடையாது. பாடக்கூடாது. அப்படியே ஒரு வகை ஒரு 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 கவிஞர் தேர்ந்த நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த கவிஞர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் கவிதைகளை ஒரு இசையமைத்து, மெட்டமைத்து அதனுடன் ஒரு சந்தத்துடன் பாடுவது என்பது அது ஒரு தனியான ஒரு கலையாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையிலே நம்முடைய குவிகம் குழுமத்தில் அவரவர்களுடைய சொந்த கவிதைகளை சொந்தமாக அவர்களே இசையமைத்து பாடுவதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது இந்த குவிகம் குழுமம். அதற்கு முதலில் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்குள்ள அந்த ஒரு ஆனந்தம் உள்ள ஒரு ஜோக் போட்டிருப்பான். ஒரு பெரிய பாம்பு புத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ என்ன தெரியும் அப்படிமா. ஆனா பின்ன அடுத்த படத்துல ஒண்ணு நான் கட்டு வீரன், நான் கண்ணாடி வீரன், நான் நல்ல பாம்பன் ஒண்ணு சொல்ற மாதிரி போட்டிருப்பான். அந்த மாதிரி நம்மிடையே யாரிடையே எவ்வளவு திறமைகள் இருக்கின்றன கவிதைகளிலும் பாடல்களிலும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை வெளிக்கொணரும் வகையில அமைந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை நடத்தி செல்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். முதல்ல நமக்கு நாம் நமக்குள்ள கவிஞராக அறியப்பட்ட சிலரே நான் முதல்ல அழைக்கலாம் நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு லிஸ்ட் கிடையாது. இது சீனியாரிட்டி முன்னாடி பின்னாடி அப்படிலாம் கிடையாது. கண்ணில் பட்டவாள யாரோட கவிதைகள் எனக்கு அட்லீஸ்ட் நான் படிச்சிருக்கேனோ அவெல்லாம் முதல்ல கூப்பிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வழக்கக்கூடிய வாவேஸ் அவர்கள் உலகம் அறிந்த கவிஞர். அவர் நிச்சயம் பாடக்கூடியவர்னு தெரியும் நமக்கு. அதனால அவருடைய கடைசியா வச்சுக்கலாம் அவரை. முதலில் நான் அழைப்பது வத்சலா மேடம் அவர்களை. வத்சலா மேடம் அவர்கள் தன்னுடைய கவிதையை இசைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம். இது ஒரு தாலாட்டு பாட்டு. நான் அறிவொளி இயக்கத்துல ஜாயின் பண்ணி பண்ணும்போது எழுதின பாட்டு இது. மகளுக்கு ஒரு தாலாட்டு. தாலேலோ மகளே தாலேலோ, செல்வ மகளே தாலேலோ, அழுவத நிறுத்திடு பூமகளே, அழுவ வளர்த்திடு இன்மகளே, பல பல சாதனை புரிந்திடவே பிறந்தாய் நீ இந்த புவியினிலே, உறங்கிடு பூமகளே உறங்கிடு நீ, இப்போது சுகமாக உறங்கிடுவாய், கண்ணீரதற்கினி பூமகளே, கனவுகள் கண்டிடு என் மகளே, உன் கனவுகள் வலிக்கவே அமுதோடு நம்பிக்கையும் நான் ஊட்டுகிறேன், அன்பும் கருணையும் மட்டுமல்ல நெஞ்சோரத்தையும் நான் ஊட்டுகிறேன், பல பல சாதனை புரிந்திடவே வந்தாய் இந்த உலகினிலே, அம்புலி மாமாவை மட்டுமல்ல ஆகாயம் முழுவதும் காட்ட வந்தேன், தோளில் போட்டுன்னை தட்டி கொண்டே பிரபஞ்சத்தை பற்றி நான் பாட வந்தேன், சங்கிலியும் கொலுசும் மட்டுமல்ல புத்தக செல்வமும் சேர்த்திருக்கேன், உடல் வலுவும் நீ வளர்த்திடுவாய், உள்ளத்தில் தைரியம் கொண்டிடுவாய், கொழுவை பற்றிடும் கொடியாதே ஆலமரமாய் நீ தழ்த்திடுவாய், சுயமாக சிந்தனை செய்திடுவாய், யாரையும் சாராமல் நின்றிடுவாய், பல பல சாதனை புரிந்திடவே
வந்தாயே இந்த உலகினிலே, வில்லரத்திலும் நீ பங்கேற்பாய், அரசியலிலும் இடம்பெறுவாய், இலக்கியங்கள் பல படைத்திடுவாய், அறிவியல் ஆராய்ச்சி செய்திடுவாய், தட்டச்சும் சுருக்கெழுத்தும் மட்டுமல்ல, கணிப்பொறியியலும் நீ கற்றிடுவாய். செங்கல தலைமையிலே சுமந்து சென்று கட்டிடங்கள் கட்ட மட்டுமல்ல, அணை கட்டும் பன்மாடி கட்டிடமும் திட்டமிடவும் நீ பயின்றிடுவாய். ஆரம்ப பள்ளி ஆசிரியையும் ஆவாய் நீ, அணுவாராக்க பணியும் செய்திடுவாய். பல பல சாதனை புரிந்திடவே வந்தாய் நீ இந்த உலகினிலே. நாத்து நட நாத்து நட வேலை மட்டுமல்ல, விவசாய எழிலும் தேர்ந்திடுவாய். சமையலறையில மட்டுமல்ல, நட்சத்திர ஹோட்டலில் இடம் உனக்குண்டு, பிள்ளை பேரும் நீ பார்த்திடுவாய், தீத்தொன்று நோயையும் ஒழுத்திடுவாய். சரித்திரம் சரிவர கற்றிடுவாய், சரித்திரத்தை மாற்றி அமைத்து விடுவாய். பெண்ணும் ஆணும் சரிசமம் என்பதை ஆணும் பெண்ணும் நன்கு உணரச் செய்வாய். ஆனந்த உலகை உருவாக்கிடவே, இவ்வானந்த உலகை உருவாக்கிடவே உன்னத உழைப்பு நீ தந்திடுவாய். ஆக இப்போது சுகமாக உறங்கிடுவாய், இப்போது சுகமாக உறங்கிடுவாய், இப்போது சுகமாக உறங்கிடுவாய். பலே பலே, பிரமாதம். அதாவது காவடி சிந்து ராகத்துல அழகா ஒரு தாலாட்டு பாடிட்டீங்க. பாட்டு கேட்டு குழந்தை தூங்கணும், ஆனா அர்த்தம் தெரிஞ்சுன்னா தூக்கமே வராது. தூங்க விடாமல் செய்கின்ற அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டீங்க. பிறந்ததுல இருந்து கடைசியில நிறைவுத்து ஆரம்ப ஆசிரியா வேற போகணும்னு சொல்றீங்க நடுவுல. அவ்வளவு விஷயம் சொன்னா அந்த குழந்தை எப்படி தூங்க யோசிச்சுட்டே இருந்தா எப்படி இல்ல, எதுவும் அது ஆகும். நான் ஏன் அது மாதிரி பண்ணேன்னா, சிலதெல்லாம் மட்டமான வேலை, சிலதெல்லாம் வசதியான பணி அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்ப பள்ளி ஆசிரியர்னா அது மட்டும் நினைக்கிறாங்க. அணு அணு ஆராய்ச்சி செய்த வசத்தின்னு ரெண்டுமே தேவையான விஷயங்கள், ரெண்டுமே ஈக்குவலா முக்கியமான விஷயங்கள். அது அது ரொம்ப சொல்ல ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஆஹ் எங்க அம்மாக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியாம போயிடுத்தே இருந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி, அம்மா மிக சிறப்பாக இருந்தது அம்மா மேடம். எல்லாம் சொல்லிதான் வளர்த்திருக்காங்க உங்களை. அடுத்து அடுத்து ஒரு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படிங்கிற வகையில அடுத்து நான் ஆஹ் நம்முடைய ராகவன் மதுவந்தி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோட கவிதை எதையுமே இசை போட்டுலாம் பாடுற மாதிரி ஒரு கவிதையும் எனக்கு தெரியல, எழுதவும் இல்லை. அதனால நான் எங்கள் பாட்டி வந்து ஒரு ஆள ஆரம்பித்து அக்களை வர மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க எங்கள் பாட்டி. அதை எங்கள் அம்மா வந்து அவங்களோட 90வது வயசில் அதை பாடியிருக்காங்க. அதோட ஒலிப்பதிவு இருக்குது. அது உங்களோட அனுமதியோடு அதை போடலாமான்னு கேட்குறேன். இருந்ததுன்னா, இல்லாட்டினா அப்புறம் கடைசியில் மற்றவங்களாம் அவங்க கவிதையை வாசிச்சப்பறம் அதை பண்ணலாம். எப்படின்னு சொல்லுங்க. அது போட்டுடலாம், போட முடியுமா? இதுல வருமானு தெரியல எனக்கு. நான் என்னோட இதில் இப்போ இது பண்ணுறேன்னா பார்க்கலாம். அது வருமானு பார்க்கலாம், இல்லைனாக்க இல்லை, நான் எடுத்து வைக்கிறேன். வேற யாராவது கூப்பிடுங்க. சாரி. ஓகே. ட்ரை அடுத்து நான் அழைப்பது மீனாட்சி பாலகணேஷ் மேடம். நன்றி. நான் அது மியூட் பண்றேன், இதை பண்றது பதிலா மியூட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, நான் இப்போ பாட போற பாடல் ஆக்சுவலா அது நானே எழுதினது. இது என்னன்னா, என்ன ஒரு 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 சின்ன கதை அதுக்கு பின்னாடி. அது ரொம்ப சின்ன வயசுல, அதாவது 8-10 வயசு இருக்கிறப்போ நான் ரேடியோ பார்த்து தானே நமக்கெல்லாம் கேட்க முடியும், ரேடியோ கச்சேரி தானே.
அதுல இந்த பாட்டை கேட்டிருக்கேன். என்னோட முதல் வரி என்னோட மனதுல ஆழ பதிஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் நான் அந்த பாட்டை தேடின்னு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அந்த பாட்டு எங்க தேடின்னு, அது தண்டபாணி தேசிகர்னு எனக்கு எண்ணம். ஏன்னா அந்த குரல்ல இருந்து அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், நானே மத்த வரிகள் எல்லாம் எழுதி அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை நானே மெச்சும் பாடின்னு இருக்கேன். ஸோ அதை இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது நீங்க பேக்ரவுண்ட்ல எம்எல் தண்டபாணி தேசிகரோட கம்பீரமான கணீர் வெங்கல குரலை வந்து இமேஜின் பண்ணிக்கணும். அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். மாமதுரை வாழும் மரகத மீனாட்சி, அம்ப மாமதுரை வாழும் மரகத மீனாட்சி, மனோன்மணி ராஜ மாதங்கி, மாமதுரை வாழும் மரகத மீனாட்சி, மனோன்மணி ராஜ மாதங்கி, மாமதுரை வாழும் மரகத மீனாட்சி. மதுர மொழிய மதுர மொழியாய் தென்மதுரை கிளியாய், மதுர மொழியாய் தென்மதுரை கிளியாய், சேமமுற வந்தென் சிந்தையினுள் புகுவாய், சேமமுற வந்தென் சிந்தையினுள் புகுவாய், மாமதுரை வாழும் மரகத மீனாட்சி. ஆடிவரும் மயிலே செங்கீரை, ஆடிவரும் மயிலே அம்புலியோடாடி வரும் மயிலே, அம்மானை ஆடி வரும் மயிலே, புதுவைகை நீர் ஆடி வரும் மயிலே, பொன்னூஷல் ஆடி வரும் மயிலே, அடியார் மனம் நாடி வரும் பொருளே, தன்னை வென்றார் தேடி வரும் தெளிவே, பிறவி பெரு மருந்தே, தேடி வரும் தெளிவே, பிறவி பெரு மருந்தே, கோடி பெரும் கலையே கொஞ்சு தமிழ் அழகே, கோடி பெரும் கலையே கொஞ்சு தமிழ் அழகே, மாமதுரை வாழும் மரகத மீனாட்சி, மனோன்மணி ராஜமாதங்கி, மாமதுரை வாழும் மரகத மீனாட்சி. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். தண்டபாணி தேசிகர் வந்து துன்பம் நேர்கையில் தேஷ்ல போட்ட மியூசிக் போட்ட பெரிய 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 ஒரு இசை கலைஞர் அவர். அவர் எழுதின முதல் வரியிலன்னு மீதி நீங்க எழுதியிருக்கேன். நான் நினைச்சேன் ஒரு பிள்ளைத்தமிழ் பாடுவேன்னு. ஆனா இதுவும் கிட்டத்தட்ட பிள்ளைத்தமிழ் மாதிரிதான். மதுரை மீனாட்சி பத்தி பாடிட்டேன். பேருக்கு ஏத்த மாதிரி, உங்க பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு கவிதை எழுதி பாடிட்டேன். ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது நன்றி. அந்த 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 கரெக்டா தாளக்கட்டோட அழகா உட்கார்ந்தது. அதுதான் அதுல பிரமாதமா இருந்தது. ரொம்ப பிரமாதம். மதுரை மீனாட்சி நேரா வந்து பாடின மாதிரி தான் இருந்தது. மிக்க நன்றி மேடம், மிக நன்றாக இருந்தது. தேங்க்யூ. அடுத்து சாய் கணேசன் சார், அவர் வந்து ஒரு சிறந்த வாக்கியர். நிறைய பாடல் கவிதைகள்லாம் எழுதியிருக்கார். அவர் தன்னுடைய பாடல் ஒன்றினை பாடுபடி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பாட போற கவிதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எழுதுனது தான், லாஸ்ட் இயர் எழுதினது.
தீபாவளி மலர் குவியம் தீபாவளி மலர்ல பிரசுரமான தமிழின் அழகு என்ற கவிதை, மரபு கவிதை, அகவல் எழுதியது. அதை நானே இசையமைத்து பாட போறேன். நான் இசையமைச்சிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் எதுலையும் பாடுறது கிடையாது. ஸோ யூ பியர் வித் மீ வித் மை ஆல் மை வாய்ஸ். எனி ப்ராப்ளம் இருந்தாங்க. ஓகே, வித் ஸ்மால் சேஞ்சஸ் ஐ வில் மாடிஃபை. வேழை தொழுதே விழைந்தேன் தமிழின் ஆழ்ந்த அழகை அழகாய் எழுத. வேழை தொழுதே விழைந்தேன் தமிழின் ஆழ்ந்த அழகை அழகாய் எழுத. ஈழத் தமிழர் இதழில் பழகி வாழும் வழக்கில் வழியும் அழகே. வேழை தொழுதே விழைந்தேன் தமிழின் ஆழ்ந்த அழகை அழகாய் எழுத. தமிழ் கிழவி பார்த்தவழும் அழகு தமிழர் தொழும் சீர் எழிலன் அழகு. எழிலாய் எழுதும் எழுத்தே அழகு வழுவாதெழுதும் வழக்கம் அழகு. எழிலாய் எழுதும் எழுத்தே அழகு வழுவாதெழுதும் வழக்கம் அழகு. தமிழ் கிழவி தவழும் அழகு தமிழர் தொழும் சீர் எழிலன் அழகு. மழையாய் தமிழை பொழிதல் அழகு பழிச்சொல் மொழியா பழக்கம் அழகு. மழையாய் தமிழை பொழிதல் அழகு பழிச்சொல் மொழியா பழக்கம் அழகு. குழந்தை மழலை குழவி குழுவின் பிழைகள் மூகியும் தமிழும் அழகு. குழந்தை மழலை குழவி குழுவின் பிழைகள் மூகியும் தமிழும் அழகு. தமிழ் கிழவி தவழும் அழகு தமிழர் தொழும் சீர் எழிலன் அழகு. கழையின் குழம்பும் கழை செய் குழலும் கழையின் குழம்பும் கழை செய் குழலும் அழுகா பழுத்த பழமும் ஒழுகும். கழையின் குழம்பும் கழை செய் குழலும் அழுகா பழுத்த பழமும் ஒழுகும். அமிர்தம் பொழியும் பழஞ்சம் மொழியா அமிர்தம் பொழியும் பழஞ்சம் மொழியா தமிழின் அகர புகழே அழகு. அமிர்தம் பொழியும் பழஞ்சம் மொழியா தமிழின் அகர புகழே அழகு. வேழை தொழுதே விழைந்தேன் தமிழின் ஆழ்ந்த அழகை அழகாய் எழுத. வேழை தொழுதேன் விழைந்தேன் தமிழின் ஆழ்ந்த அழகை அழகாய் எழுத. தமிழ் தமிழுக்கு அழகே அந்த ழா தான். அந்த ழாவை வச்சுட்டு எவ்வளவு வார்த்தைகள் முடியும் அவ்வளையும் போட்டு மிக சிறப்பாக ஒரு கவிதை. அது ரொம்ப நல்ல ராகமா இருக்கு சார். அதுக்கு எந்த ராகம் சொல்ல முடியுமா? ரொம்ப அழகா வேகாத்துல தொடங்கிறீங்க. ஆமா, கொஞ்சம் குந்தளவராளி ராகம். ரொம்ப 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 அழகா இருந்து. வேழம் தமிழ் அழகா ஈழம் இதழில் ஆழ்ந்த மழை பழக்கம் தமிழ் கேள்விதான் ரொம்ப அழகு. அங்க இந்த மாதிரி எல்லாம் ழாவை வச்சுன்னு ரொம்ப பிரமாதமா ஒரு கவிதை. இது கவிதையா நான் படிச்சிருக்கேன். நம்ம பூபாலம் தீபாவளி மலர் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது வந்து இசையோட கேட்கும்போது இன்னும் ரொம்ப அருமையா இருந்தது. தமிழுக்கு அழகு சேர்த்தது உங்கள் கவிதை. மிக்க நன்றி சார். அடுத்து வந்து பானுமதி நடராஜன் மேடம் தயாரா இருக்காங்களா?
அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பண்றோம், அந்த மாதிரியான பாடல். ஆனா இது ஒரு கீர்த்தனை மாதிரி அமைக்கப்பட்டது இல்லை. 4 வரிகள் கொண்டது, பெரிய பாடல். நான் அந்த திருப்பள்ளி எழுச்சியோட நிறுத்திக்கிறேன். அதற்கு பிறகு வரக்கூடிய கேசாதி பாத வர்ணனைகளுக்குள்ள இப்ப போக வேண்டாம், அது பெருசு, அதனால வேண்டாம். நான் தொடங்குறேன். ஆனி மூத்தொளிரும் அரங்கன் திருவாசல், ஆனி மூத்தொளிரும் அரங்கன் திருவாசல், ஞான மொழி பிளிரும் நம்பியின் பெருவாசல், காண கண்ணுண்ணும் கோகுலத்தரவாசல், பேணினமை வளர்க்கும் பெரும் பிராட்டி தன் வாசல், வாசலில் நாங்கள் ஆவலில் காத்து நின்று வாசனே ஸ்ரீனிவாசனி உனை தொழுது அன்னையின் தாழ் பணிந்து, வாசலில் நாங்கள் ஆவலில் காத்து நின்று வாசமிகுந்த பாரி ஜாதமலர் கொணர்ந்து, வாசனி உனை தொழுது அன்னையின் தாழ் பணிந்து, கர்ம வாசனை அகலவே திருப்பள்ளி எழுப்புகின்றோம். ஆயிர வேதனாவில் அவன் பெயர் பொங்க பொங்க, தாமரை முகம் கண்டு ஆனந்தம் பெருக பெருக, பாயிரம் பாடும் புலவர் தேன் தமிழ் பாக்கள் ஒலிக்க, கார்முகில் ஒத்த கண்ணன் குவளை கண் வெல்ல விரிய, விரிந்தது அன்னை வதனம், விரிந்தது அன்னை வதனம், கதிர் கண்ட மறை போல அறிந்தது அறிஞ நெஞ்சும், ஆண்டவன் ஹரியின் நாமம் புரிந்தது அனந்த சயனம், புரிந்தது அனந்த சயனம், அரிதுயில் கொண்ட கள்வன் விரிந்தது நிறைந்தது வான்வெளி எங்கும் வேணுவின் இனிய நாதம், ஆர்த்தன கடலலைகள் அலைக்கரம் கொட்டி கொட்டி, வேர்த்தன தீயர் மீதான் அச்சம் நெஞ்சை தட்ட தட்ட, பெயர்ந்தன மாசும் தூசும் அச்சுதன் பேர் எட்ட எட்ட, குவிந்தன குவிந்தன நிறைந்தன கரங்கள் தாளம் தட்ட தட்ட, ஆனி மூத்தொளிரும் அரங்கன் திருவாசல், ஞான மொழி மிளிரும் நம்பியின் பெருவாசல், காண கண் உண்ணும் கோகுலத்தரவாசல், பேணினமை வளர்க்கும் பெரும் பிராட்டி தன் வாசல். நன்றி. சபாஷ் சபாஷ், பிரமாதம். திருப்பள்ளி எழுச்சி கேட்டோன்னே சயனத்துல இருக்க பெருமாள் எழுந்து உட்கார்ந்துருவார்னு நினைக்கிறேன். அவ்வளவு நாளா அந்த திருவாசல் வாசப்படியில தொடங்கி அப்படியே ஆரம்பிச்சு போய் பாரிஜாத பூலாம் கொண்டு வந்து சீனிவாசன் பேர்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. திருப்பள்ளி எழுச்சிக்குன்னு அதுக்கு ஒரு தனி ஒரு யூஸ்வலா திருப்பள்ளி எழுச்சி ராகம் இப்படி இருக்காது. நீங்க ஒரு ராக மாளிகையில பாடிட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது. மிக்க நன்றி மேடம். மிகச்சிறந்த பாடலாசிரியர் கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மகன் கூமா அப்பா திருநாவுக்கரசு அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
அவர் தன்னுடைய கவிதையை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? கேட்டு ஓகே, தேங்க்யூ. நம்ம நண்பர் சில பேர் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, நிறைய பேர் எனக்கு புதியவர்களா இருக்காங்க. ஏன்னா நான் அடிக்கடி வந்து சேர்றது அதாவது சுந்தரராஜன் ஞாபகப்படுத்தும் போது ஞாபகம் வந்து சேர்ந்துருவேன். ராய செல்லப்பா பார்த்தேன், அவருடைய முகம் சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு தமிழோட சிறப்பை தான் பாடலா போட்டிருக்கேன். இது என்ன ராகம்னு எனக்கு தெரியாது, என்ன தாளம் வேணா சொல்லுவேன், சதுசர தாளத்துல பண்ணியிருக்கேன். நிறைய பாடல்கள், இசை பாடல்கள் எழுதுறதுனால அந்த அனுபவம் கேள்வி ஞானத்துல பண்ண சாங் இது. தமிழின் சிறப்பு அப்படின்னு வச்சிருக்கேன். தன்னானா தானா தன்னானா தன்னானா செம்மொழி தமிழ் வளமை, நம் அன்னை தமிழ் பெருமை, தொன்மையின் இலக்கணம், பண்டைய இலக்கியம் கொண்ட செந்தமிழ் இனிமை. செம்மொழி தமிழ் வளமை, கல் தோன்றி மண் தோன்றாத காலத்தில் தோற்றம் கண்ட சொல் வண்ணம் இயற்றமிழா. கல் தோன்றி மண் தோன்றாத காலத்தில் தோற்றம் கண்ட சொல் வண்ணம் தமிழ் இயற்றமிழா. கற்கால ஓசை கூச்சல் பிற்கால ஏழிசையார் அற்புதம் இசை தமிழா. கற்கால ஓசை கூச்சல் பிற்கால ஏழிசையார் அற்புதம் இசை தமிழா. நர்த்தனம் நாடகங்கள் முத்தமிழ் கலைகளின் வெற்றிதான் தமிழ் சிறப்பா. தற்புகள் கூறவில்லை தமிழென்றோ பாரில் உள்ள முதுமக்கள் பேச்சு மொழியா. ஈராறு எழுத்துகள் உயிரென்போ, மூவாறு எழுத்துகள் மெய்யென்போ. செம்மொழி தமிழ் வளமை, ஐம்பெரும் காப்பியங்கள் அன்னையின் அணிகலன்கள் இம்மண்ணின் புலமை சொல்லும். ஐம்பெரும் காப்பியங்கள் அன்னையின் அணிகலன்கள் இம்மண்ணின் புலமை சொல்லும். வள்ளுவர் திருக்குறள் நெறிகாட்டும் 10 பாட்டு அமுதூரும் ஆற்றின் வெள்ளம். கம்பனின் ராமாயணம் வழிநூலாம் மகாபாரதம் பண்பாட்டின் அவதாரங்கள். சங்கத்தமிழ் முதல் கணினி தமிழ் வரை சாதனை தொடரும் மொழி. சங்கத்தமிழ் முதல் கணினி தமிழ் வரை சாதனை தொடரும் மொழி. 247 எழுத்துகள் ழகரத்தின் அழகியல் பாடுங்கள். 247 எழுத்துகள் ழகரத்தின் அழகியல் பாடுங்கள். செம்மொழி தமிழ் வளமை, நம் அன்னை தமிழ் தொன்மையின் இலக்கணம், பண்டைய இலக்கியம் கொண்ட செந்தமிழ் இனிமை. செம்மொழி தமிழ் வளமை, செம்மொழி தமிழ் வளமை, செம்மொழி தமிழ் வளமை. சபாஷ் சபாஷ் சபாஷ். தமிழ் அன்னைக்கு ஒரு அலங்காரமா ஒரு பாட்டு போட்டு சொல்லிட்டீங்க. எழுத்துக்கள், காவியங்கள், காப்பியங்கள் எல்லாம். அது மகாபாரதம் ஒண்ணுதான் தமிழ்ல நேரா வந்துதான் தெரியல. கம்பராமாயணம் கூட சேர்த்துக்கலாம். அது அந்த காலத்துல ஒரு சந்திரபாபு பாட்டும் ஏதோ ஒண்ணு இந்த ராகத்துல இருக்கிற ஞாபகம் எனக்கு.
மிக அருமையா இந்த தொல்காப்பியரே எழுதிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் தமிழோட இலக்கணங்கள்லாம் வேற வருது நடுவுல. எவ்வளவு எழுத்து இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு, மைய எழுத்து இருக்கு அப்படின்னு. மிக சிறப்பாக இருந்தது. நன்றி திருநாவுக்கரசு சார், மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது எங்களுடைய இசைப்பு இதுல வந்து கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற உஷா பாரதி மேடம், அவங்கள நான் அழைக்கிறேன். அவங்க ஒரு கவிதை பாட முடியுமா என்று கேட்டுக்கொள்கிறேன். சாரி சார், எனக்கு கவிதை எல்லாம் வராது. சரி, தேங்க்யூ அப்ப தேங்க்யூ ஃபார் பீயிங். அந்த இதை விட்டுட்டு அப்படின்னா நம்ம பாரதி சார் தான் வரணும். நாகேந்திர பாரதி சார் வந்து அவர் வந்து நிச்சயமா அவருடைய கிராமப்புற பாடல் ஒண்ணு, கவிதை ஒண்ணு நிச்சயமா பாட முடியும் அவரால். பன்மாயில் ஆரம்பிச்சாருன்னா நிச்சயமா வயல், வரப்பு, வெளி, நாட்டு நடுதல், நாட்டு நடு பெண்கள், எல்லாத்தையும் குறித்து மிக சிங்கார ரசத்தோட கூட பாடக்கூடியவர். நாகேந்திர பாரதி அவர்களை அழைக்கிறேன். நன்றி பாஸ்கரன் சார். வணக்கம் நண்பர்களே. இல்ல சார் கேட்ட மாதிரி பாட்டு நான் எடுத்து வைக்கல. நான் வந்து 10வது படிக்கிறப்போ எழுதினது இது. என்னோட தமிழாசிரியருடைய ஒரு தூண்டுதல்னால அப்ப உயர்நிலைப்பள்ளி படிக்கிறப்போ பல கவிதைகள் எழுதி, சில கவிதைகளுக்கு சில சினிமா பாட்டோட டியூனோட எழுதினது ஞாபகம். அது வந்து எந்த ராகம்ங்கிறது தெரியாது, ஆனா அது ஒரு டியூனுக்கு ஏத்த மாதிரி எழுதப்பட்டது. அந்த நோட்டே என்கிட்ட இன்னும் இருக்கு. அதைத்தான் தேடி பிடிச்சி எடுத்து அந்த நோட்டை வச்சுதான் இப்ப பாட போறேன். ரொம்ப நன்றி. அது என்ன பாட்டு படப்பாட்டுங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சுக்கிறீங்க. நான் எப்படி பாடுவேங்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நன்றி. தமிழ்த்தாய். மதுரையில் வளர்ந்த மடந்தையுனை நான் இங்கு கண்டேனே, நடை புதுமை பெற்ற சிலப்பதிகாரத்தை உன் கால்களில் கண்டேனே. மதுரையில் வளர்ந்த மடந்தையுனை நான் இங்கு கண்டேனே, நடை புதுமை பெற்ற சிலப்பதிகாரத்தை உன் கால்களில் கண்டேனே. வளையாபதியை உடைய கைதான் வாஞ்சையுடன் நான் பார்ப்பதுவோ, குலையா குண்டல கேசிதான் உன் இரு காதுகளில் இருப்பதுவோ, பிழையே இல்லா சிந்தாமணிதான் பெருமகளே உன் தலையிருப்போ, கலையை கொடுக்கும் மணிமேகலையும் உன்னிடையில் இருக்கிறதே. மதுரையில் வளர்ந்த மடந்தையுனை நான் இங்கு கண்டேனே, நடை புதுமை பெற்ற சிலப்பதிகாரத்தை உன் கால்களில் கண்டேனே. சிறப்பை தருகின்ற சிறப்பை பெற்ற சேயிழையே நீ வாழ்கவே, இறந்து போனாலும் புகழை இருக்க செய்பவளே நீ வாழ்கவே, மறந்து போகாமல் மனப்பாடம் செய்ய ஆற்றலை தருவாய் வாழ்கவே, திறந்த உள்ளத்துடன் திறமையை போதிக்கும் நீயும் நீளா வாழ்கவே. மதுரையில் வளர்ந்த மடந்தை உன்னை நான் இங்கு கண்டேனே, நடை புதுமை பெற்ற சிலப்பதிகாரத்தை உன் கால்களில் கண்டேனே. நன்றி. மிக சிறப்பாக பாடல். அந்த ஸ்கூல்லயே நீங்க வந்து தமிழ் அன்னைக்கு அலங்காரம் சூட்டிட்டீங்க. ரொம்ப சிறப்பு. சிலப்பதிகாரத்தை காலில் கண்டேனேன்னு சொல்றீங்க. சிலம்பு தானே முக்கியம், காலில் தான் சிலம்பு. அது அழகா, ரொம்ப அழகா பாடி அப்பவே எழுதியிருக்கீங்க. உங்களுடைய கற்பனை அதிகமா இருக்கு. இந்த பாட்டு வந்து பூவா தலையால TM சௌந்தரராஜன் பாடின பாட்டு, விஸ்வநாதனுடைய மியூசிக்ல. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, அந்த பாடல வந்து பாட்டுக்கு ராகமான ராகத்துக்கு பாடலாங்கிற மாதிரி நீங்க ராகத்துக்கு ஒரு கவிதையை எழுதிட்டீங்க. இல்ல கவிதை எழுதின கவிதையை இந்த ராகத்துக்குள்ள போட்டுட்டீங்க. சிறப்பா இருந்தது சார். எந்த விஷயத்திலயும் ஒரு முயற்சியோட தைரியமா நல்லா பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி. அடுத்தது நான் கூப்பிடணும், யார் பாடுவாங்கன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் இந்திரநீலன் சுரேஷ் வந்து
அவர் பாடல் பெற்ற தலங்கள், தேவாரம், திருவாசகம் அது மாதிரிலாம் பாடுற சினிமா பாடல்களை பத்தி நிறைய அவருடைய நிகழ்ச்சிகள் நான் கேட்டிருக்கேன். அவர் பாடி கூட நான் கேட்டிருக்கேன். அதனால இந்திரனின் சுரேஷ் அவர்களை அழைக்கிறேன். கவிதையுடன் இசையுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த குவியத்திற்கு முதல் நன்றி. இதுல பாடினவங்க எல்லாருமே சாமி பாட்டு, இலக்கிய பாட்டா பாடிட்டு இருக்கும்போது நான் ஒரு காதல் பாட்டோட வந்து பாடலின் தலைப்பு காதல் தவழும் மேகங்கள். இது ஒரு டூயட் சாங். வசந்த கால மேகங்களே என் வார்த்தையை கேளுங்கள், எந்தன் மனம் தான் சிறகடிக்க என்ன காரணம் கூறுங்கள், என்ன காரணம் கூறுங்கள், எந்தன் மனம் தான் சிறகடிக்க என்ன காரணம் கூறுங்கள். ஏன் இந்த மயக்கம் உந்தன் பார்வையில் தயக்கம், ஏன் இந்த மயக்கம் உந்தன் பார்வையில் தயக்கம், நினைக்கும் நினைவில் மயக்கும் கனவில் காதல் நினைவுகள் ஏங்கி தவிக்குது, காலம் நழுவ எண்ணி துடிக்குது. வசந்த கால மேகங்களே என் வார்த்தையை கேளுங்கள், எந்தன் மனம்தான் சிறகடிக்க என்ன காரணம் கூறுங்கள். மானுந்தன் விழியில் தமிழ் தேன் சிந்தும் மொழியில், மானுந்தன் விழியில் தமிழ் தேன் சிந்தும் மொழியில், இரவின் மடியில் நிலவின் மழையில் காதல் கனைகள் துள்ளி வருகுது, வாசமலர்களை அள்ளி தெளிக்குது. வசந்த கால மேகங்களே என் வார்த்தையை கேளுங்கள், எந்தன் மனம்தான் சிறகடிக்க என்ன காரணம் கூறுங்கள், என்ன காரணம் கூறுங்கள், எந்தன் மனம்தான் சிறகடிக்க என்ன காரணம் கூறுங்கள். ரொம்ப பலே நன்றி. பலே பலே பலே. ஒரு காதல் பாட்டு அப்படியே ரசம் சொட்ட பாடிட்டீங்க, சூப்பரா. வசந்த கால மேகங்களை கூப்பிட்டு மானும் தன் விழியில் தமிழ்த்தேன் சிந்தும் மொழியில்ங்கிறது ரொம்ப அருமையா அமைக்கப்பட்ட வரிகள், மிக அழகா இருந்தது. அந்த காலத்துல ரஞ்சன் வந்து குதிரையில போயிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு போடுவார், அந்த மாதிரி அந்த ராகத்துல இருந்து டக் 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 அந்த மாதிரி. மிக சிறப்பு சார். தெரியவே தெரியாது உங்களுக்குள்ள இப்படி ஒரு பாடலாசிரியரும் இசையமைப்பாளரும் பாடகரும் இருக்காருன்னு. என்ன பன்முகம் தான் சொல்லுவாங்க, இது அதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வார்த்தை, அவ்வளவு முகங்கள் இருக்கு உங்களுக்கு. மிக்க சிறப்பு சார். மிக அழகாக பாடினீர்கள். மிக்க நன்றி. அடுத்தது நான் வந்து ராய் செல்லப்பா அவர்களை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். இங்க வேற சார் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மிஸ் பண்ணுவ? ரேவதி ராமச்சந்திரன் கவிதை பாடுவாங்களா? ரேவதி ராமச்சந்திரன் இருக்காங்களா? இல்ல சார், என்னோட கவிதை ஒன்றும் இது மாதிரி பாடுற மாதிரி ஒன்றும் எழுதின மாதிரி தெரியல. தேடி பார்த்தேன் சார், ஒரு வாரமா ஒன்றும் கிடைக்கல. பட் நானும் எங்க மாமியாரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருந்தோம். அது வந்து சீராளனோட கதை. அது ஃபுல்லா பாடினா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் மட்டும் அது கடைசி போர்ஷன் மட்டும், அது சீராளனை கூப்பிடும் பொழுது அவன் வரதை மட்டும் இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நான் பாடுறேன் நான். அப்பொழுது சீராளனும் குட்டிமான் போலே அன்புடனே நடுத்து வீதியில் வந்து தங்க காப்பு பொன்காரினால் ஜோதி விடவே, சுட்டுடினால் அம்பி உலால் லாவுரைக்கவே, முத்து மாலை பச்சை பதக்கம் ஜோதி விடவே, முருகவளை மோதிரம் கலகலவெனவே, ரத்தின கடுக்கன் காதில் நேல் காட்டவே, நேரே வந்து தாயார் முன்னே நின்று விட்டாரே. காயா மணக்க கடுகு மணக்க கருவேப்பிலை மணக்க வந்து விட்டானே,
வாரி எடுத்தடிச்சு சீராளனை விருத்தர் கையிலே கொடுத்து கிட்டவே நின்றார். சந்தோஷமாய் விருத்தரும் கையிலே வாங்கி அனுசரிச்சு அந்தர்தானம் பண்ணி விட்டாரே. பூமியிலே சிறு தண்டர் உங்களைப் போலே புண்ணியசாலி ஒருவரையும் கண்டதும் இல்லை. அவனியிலே சிறு தொண்டர் உங்களைப் போலே ஆந்திரங்க பக்தி ஒருவருக்கும் இல்லை. ஒருவர் மனசு போலே மூவர் மனசும் ஒண்ணுக்கொண்ணு பக்தி வந்த காரணத்தாலே தப்பாமல் கைலாசம் சேருவேரென்று சாம்பமூர்த்தி அனுகிரகம் பண்ணி விட்டாரே. விந்தி விந்தி நடனங்கள் ஆடி வரவே வேத கோஷ புராணங்கள் தான் முழங்கவே தும்புரு நாரதர் கீத பாடி வரவே சாம்பமூர்த்தி அனுகிரகம் பண்ணி விட்டாரே. சாம்பமூர்த்தி அனுகிரகம் பண்ணி விட்டாரே. நன்றி, வணக்கம். ஒரு 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 சுவாமி ஊர்வலத்துக்கு பின்னாடி பாடின்னு போற மாதிரி எனக்கு தோணித்து இந்த பாட்டு கேட்கும்போது. அந்த தாளக்கட்டு தான் ரொம்ப கரெக்டா இருந்தது. அதாவது கவிதை வந்து புது கவிதை எழுதும்போது தாளக்கட்டுலாம் பார்த்து எழுத மாட்டோம். அது அது ஒரு உணர்வு தான் வரணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப தாளக்கட்டு பார்க்க மாட்டோம். மரபு கவிதையில இந்த தாளக்கட்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து நீங்க பாடினது இந்த கும்மியடி பெண்ணே கும்மியடி அந்த மாதிரி ஒரு கும்மியடி இதுல வந்திருக்கு. மிக அருமையாக பாடினீர்கள். நாங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப கும்மி அடிச்சிருக்கோம் சார். ஆமா, மாமியார் மருமகனும் கும்மி அடிக்கிறது அதிசயமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கும்மி அடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய பாரம்பரிய பழக்கம். அது கல்யாணம் ஆயிட்டு மறுநாள் பொண்ணை வீட்டுக்கு கட்டித்தா கொடுக்க அனுப்பும்போது நடுவுல குத்துவிளக்கு வச்சு எல்லாரும் பெண்கள் எல்லாம் கும்மி அடிச்சு பாடுவாங்க. அந்த கும்மி பாட்டு அது ஒரு தனி. இது வந்து ஒரு வித்தியாசமா, இது மிக சிறப்பு மேடம். மிக்க நன்றி. இங்க இசை குறிப்புல நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் பாடக்கூடியவர்கள். அதனால இப்ப வேணி வந்திருக்காங்க. மேடம் வேணி, நீங்க உங்களோட கவிதை ஹலோ வேணி அவர்கள் பாட முடியுமா? பாடுறேன். பாடவா சார்? பாடுங்கம்மா. இது வந்து இயற்கை அன்னைய பத்தி ஒரு கவிதை. அது சும்மா நானே ரெஃபர் பண்ணி பாடியிருக்கேன். பாடவா? பாடுங்க. பச்சை மடியில் தாலாட்டும் இயற்கை பாருலக வாழ்விற்கு அவளே பெறன்னை. பச்சை மடியில் தாலாட்டும் இயற்கை பாருலக வாழ்விற்கு அவளே பெறன்னை. காற்றாய் வந்து உயிர் தந்து கருணை பொழிவாள் கண்ணாய் நின்று பச்சை மடியில் தாலாட்டும் இயற்கை பாருலக வாழ்விற்கு அவளே பெறன்னை. மலைகள் அவளின் உறுதியாய் போன மொழி, மழைகள் அவளின் அன்பான அமுத மொழி, நதிகள் சொல்லும் காலத்தின் நீண்ட கதை, நிலவின் ஒளியில் நனையும் இயற்கை, பச்சை மலை வடியில் தாலாட்டும் இயற்கை அன்னை. மரங்கள் நமக்கு வாழ்வின் பாடம், மலர்கள் மென்மையின் மகத்துவம் நினைவூட்டும், மண்ணும் விண்ணும் சேர்ந்தொரு தெய்வ வடிவம், இயற்கை எனும் நாளைய வாழ்வின் பச்சை மடியில் தாலாட்டும் இயற்கை பாருலக வாழ்விற்கு அவளே பேரன்னை. வணக்கம். பெஹாக் வந்து பெஹாக் எப்பவுமே காத்தால அந்த பாடுறதுக்கு சுகமா இருப்பாது. ஆடும் ஆடும் சிதம்பரமோ, அது அதே மாதிரி கானமழை பொழிகின்றான் அந்த கிருஷ்ணன். அதெல்லாம் வந்து பெஹாக்குன்னு ஒரு அழகுண்டு. அந்த பெஹாக்ல வந்து அந்த இயற்கையை கொண்டு வந்திருக்குங்க. ரொம்ப அழகா இருந்தது. பச்சை மடி
மலை, மலர், மரம் எல்லாத்தையும் எதையுமே விடலாம்னா நீர், நதியோ பத்தியோ ஒரு தண்ணீரை பற்றி கொஞ்சம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது நெக்ஸ்ட் டைம் சேர்த்துருங்க. ஏதாவது 2 லைன் சேர்த்துருங்க. தண்ணீர் இல்லாம சரி. இயற்கை இல்ல. இல்ல, அவ்வளவுதான். நதிகள் சொல்லும் காலத்தின் நீண்ட கதைன்னு இருக்கு சார். இருக்கு. அப்ப நான் மிஸ் பண்ணிருக்கேன். அவங்க பாட்டு ராகத்துல மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. சில சமயத்துல ஆமா. ராகத்துல ரொம்ப போயிட்டோம்னா லிரிக்ஸ் ஆ, போயிடும். அதான். ரொம்ப அழகா பாடினேன்மா, ரொம்ப சந்தோஷம். இப்ப அவசர அவசரமா தான் ப்ரிப்பேர் பண்ணேன் சார் இது. சில சமயத்துல அவசர உப்புமா தான் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் சார். அடுத்து புஷ்பா விஸ்வநாதன் இருக்காங்க, அவங்க பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாடுவீங்களா புஷ்பா விஸ்வநாதன்? இருக்கேன் சார், பாடலாமா? பாடுங்க. இது வந்து நானே எப்போ இதுதான் வண்ண மலரும் புள்ளிக்கோலமும்னு ஒரு பாட்டு. மாலையில் மலர்ந்தே மாலையில் கேக்குது இல்லையா? காலையில் மலர்ந்தே மாலையில் வாடும் வண்ண மலர்கள் சலிப்பிந்தியே வாசம் பரப்பும் தேனும் கொடுக்கும் காண்போருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். காலையில் எழுந்து குனிந்து வரிசையாய் புள்ளிகள் வைத்து இணைத்து கோலம் போடும் பெண்ணும் அறிவாளது உடன் அழியும் என்று கோலம் போடும் நேரம் முழுதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கி வழியும் கைகளின் திறமை அறிந்த அவள் மனம் பெருமை கொண்டு பூரித்து போகும். வீட்டிற்கு அழகை ஊட்டும் கோலம் காண்போ நெஞ்சை இறங்க அடிக்கும். இணை கோலம் போடும் பெண்ணும் அறிவாள் அது உடன் அழிந்து போகும் என்று இருக்கும் காலம் சிறிதானாலும் கருத்தாய் கடமை செய்யும் மலரும் புள்ளி கோலம் போடும் பெண்ணும் உரைக்கும் தத்துவம் இதுதான் அறிவாய். எத்துணை காலம் வாழ்கிறோம் இங்கு என்பது என்றும் முக்கியமில்லை. அத்துணை காலமும் இப்பூவுலகில் எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம். வணக்கம். ஸ்டிக்கர் கோலம் இருக்கிற காலத்துல புள்ளி கோலத்தை பத்தி ரொம்ப அழகா பாடினீங்க. அந்த கோலங்கள் வரைவது பற்றி அப்போ மனதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி எல்லாத்தையும் கவிதையா வடிச்சிருக்கீங்க. இந்த பாட்டு கூட நாதபிந்து கலாநிதி அந்த ராகத்துல ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், மிக்க நன்றி புஷ்பா மேடம். அடுத்து நான் வந்து சுந்தரராஜன் சாரை கூப்பிடுறேன். அவருடைய கவிதையை அவர் பாடியே ஆகணும், இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. இசைக்கவிதைன்னு ஆரம்பிச்சு வச்சுட்டு நம்ம பாடாம இருந்தா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக பாடுறேன். ஒரு தடவையும் நம்ம வாவேசர் சார் வந்து பாடும் பாரு இந்த அரை வரைக்கும் என்னால பாடவே முடியாது. ஆனா இன்னைக்கு தப்பிக்க முடியாது. இது தீபாவளி மலர்ல வந்த என்னுடைய கவிதை தான். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. நான் எப்போ எந்த கவிதை எழுதினாலும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ராகம் போது அப்படியே சொல்லும் போது அப்படித்தான் வழக்கம். சோ அந்த மாதிரி வந்த பாடல் தான் இது. பூக்கள் பாடும் சங்கீதம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. பூக்கள் பாடும் சங்கீதம் புல்லாங்குழலோ சந்தேகம். பூக்கள் பாடும் சங்கீதம் புல்லாங்குழலோ சந்தேகம். செடிகள் ஆடிடும் தில்லானா என்னை கேட்டது நலந்தானா. செடிகள் ஆடிடும் தில்லானா என்னை கேட்டது நலந்தானா. பூக்கள் பாடும் சங்கீதம் புல்லாங்குழலோ சந்தேகம். காற்றில் அசையும் இலை ஒலிகள் தம்புரவாக மாறியதோ. காற்றில் அசையும் இலை ஒலிகள் தம்புரவாக மாறியதோ. மரத்தின் கிளைகள் நெருக்கும் போது மேளச் சத்தம் கேட்டிடுமோ. பூக்கள் பாடும் சங்கீதம் புல்லாங்குழலோ சந்தேகம். வானம் நாணி மேகச்சேலை நழுவி விழுந்தால் முழு நீளம்.
வானம் நாணி மேகச்சேலை நடுவி விழுந்த முழு நீளம் கடலின் மடியில் இளமை சூட்டில் துளிக்கும் வேர்வை கடல் நீரோ. கடலின் மடியில் இளமை சூட்டில் துளிக்கும் வேர்வை கடல் நீரோ. பூக்கள் பாடும் சங்கீதம் புல்லாங்குழலோ சந்தேகம். மொட்டுகள் மெல்ல மலரும் சத்தம் முத்தம் என்றே பேர் பெறுமோ. மொட்டுகள் மெல்ல மலரும் சத்தம் முத்தம் என்றே பேர் பெறுமோ. மூங்கில் உரசி எழுப்பும் ஓசை விரக தாவ எதிரொலியோ. மூங்கில் உரசி எழுப்பும் ஓசை பிறக தாவ எதிரொலியோ. பூக்கள் பாடும் சங்கீதம் புல்லாங்குழலோ சந்தேகம். இலவம் பஞ்சு வெடிக்கும் அழகு உலவும் பெண்ணின் முதலிரவோ. இலவம் பஞ்சு வெடிக்கும் அழகு உலவும் பெண்ணின் முதலிரவோ. இலையின் சருகை மிதிக்கும் ஒலிகள் இரவில் சிந்தும் வளையொலியோ. இலையின் சருகை மிதிக்கும் ஒலிகள் இரவில் சிந்தும் வளையொலியோ. பூக்கள் பாடும் சங்கீதம் புல்லாங்குழலோ சந்தேகம். பூக்கள் பாடும் சங்கீதம் காதில் விழுந்தால் சந்தோஷம். பூக்கள் பாடும் சங்கீதம் காதில் விழுந்தால் சந்தோஷம். காதில் விழுந்தால் சந்தோஷம். நன்றி சார். ரொம்ப நல்லா நன்றி அந்த சார். காதல ஸ்ரீனிவாசன் பாடலாமா? பூக்கள் பாடினது எல்லாமே காதுல விழுந்திருக்கு. இல்லைன்னா எப்படி இலவம் பஞ்சை வெடிப்பது முதலிரவுங்கிற அளவுக்கு காதுல விழுந்திருக்கு. ரொம்ப அருமை. அதாவது கவிதைகள் வந்து கடைசி முதல்ல சந்தங்கள் வராம கடைசியில வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி அதே ஒரே மாதிரி வரா மாதிரி போட்டிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அதாவது சங்கீதம் சந்தோஷம், தில்லானா நலந்தானா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு மிக அருமையான கவிதை இது. ஒரு 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 கார்டன், ஒரு தோட்டத்துக்கு போனா, ஒரு பூந்தோட்டத்துக்கு போனா ஒரு ஒரு பூவும் ஒரு ஒரு விஷயம் சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு பாட்டா தெரிஞ்சிருக்கு. மிக அருமையாக இருந்தது. அந்த தாளம் தவறாத ஒரு புது கவிதையாக இருந்தது. மிக்க நன்றி சார். சிறப்பா இருந்தது சார். 7:26 ஆயிடுத்து. நாம முடிச்சு ஸ்ரீனிவாசன் பாடலாமா? 2 நிமிஷம். சீனிவாசன் பாட்டுங்கிறார் சார். சீனிவாசன் அப்புறம் வாவேசு சார். ஆமா, ஸ்ரீனிவாசன் அவர் பாடின பிறகு முத்தாய்ப்பாக திரு வாவேஸ் அவர்கள். ஓகே சார், பாடம் கேளுங்க சார். ஸ்ரீனிவாசன். எஸ். தேஷ் ராகத்துல ஜனவரி 26 ஜொலிக்கும் நன்னாள், ஜனநாயக தீபம் ஏற்றும் பொன்னாள். ஜனவரி 26 ஜொலிக்கும் நன்னாள், ஜனநாயக தீபம் ஏற்றும் பொன்னாள். சட்டமென உரு கொண்ட சுதந்திர கனவு, சட்டமென உரு கொண்ட சுதந்திர கனவு. சமத்துவம் சகோதரத்துவம் ஆனவழினாவு, சமத்துவம் சகோதரத்துவம் ஆனவழினாவு. ஜனவரி 26 ஜொலிக்கும் நன்னாள், ஜனநாயக தீபம் ஏற்றும் பொன்னாள். தியாகத்தின் நெருப்பில் தேசம் செம்மையாய், தர்மத்தின் பாதையில் நடந்தது மெய்யாய். உரிமையும் கடமையும் இணைந்த நூலாய், உரிமையும் கடமையும் இணைந்த நூலாய். உலகம் வியக்கும் அரசியல் அமைப்பாய், உலகம் வியக்கும் அரசியல் அமைப்பாய். ஜனவரி 26 ஜொலிக்கும் நன்னாள், ஜனநாயக தீபம் ஏற்றும் இந்த பொன்னாள். மொழிகள் பல ஆனாலும் மனமாய் ஒன்றாய், மதங்கள் வேறானாலும் மனிதம் ஒன்றாய். திருநிற கொடியின் ஒளியில் நாம் எல்லாம் தேசமெனும் உயிரில் கலந்தோம் இந்நாளில், தேசமெனும் உயிரில் கலந்தோம் இந்நாளில். ஜனவரி 26 ஜொலிக்கும் நன்னாள், ஜனநாயக தீபம் ஏற்றும் இந்திய பொன்னாள். ஜனவரி 26. சார், ரொம்ப ரொம்ப பிரமாதம். தேஷ் நாகேந்திரபாத் சொல்ற மாதிரி தேசத்தை பற்றி தேஷ் ராகத்துல குடியரசு தினத்தை வச்சு மிக அருமையான ஒரு கவிதையை பாட்டாக இசைத்திருக்கிறீர்கள்.
அந்த தேஷ் ராகத்தையே ஒரு தனி ஒரு மதிப்பு உண்டு. எந்த பாட்டு பாடினாலும் அது அவ்வளோ அழகா இருக்கும். அது துன்பம் நேர்கையெல்லாம் எப்போ வேணா கேட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்ல ராகம் அது. சிறப்பாக பாடினீர்கள். நான் முத்தாய்ப்பா திரு பேராசிரியர் வாவேசு அவர்களை அவருடைய கமெண்ட், கவிதை, பாட்டு எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். ஒரு நிமிஷம். எனக்கு வந்து இந்த இசைப்பாடல்கள் வந்து இந்த அளவு சக்சஸ் ஆகுமான்னு எனக்கு முதல்ல தெரியாத இருந்தது. அத்தனை பேரும் சோடை இல்லாமல் நான் சொல்வது உண்டு. இசை என்பது, இசை என்றால் இதயங்களை இசைய வைப்பது, தலைகளை அசைய வைப்பது. இந்த இசையும் தாளமும் இல்லாம எதுவுமே கிடையாது. மரபு கவிதைகள்ல வந்து ஒரு காலத்தை ஞாபகம் இருக்கும். லங்கேஸ்வரம் அந்த சம்பூர்ண ராமாயண படத்துல வெண்பா பாடம் ராகம் எதுவோ அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே அது வந்து சங்கராபரணம் அப்படிம்பாங்க. இன்னும் கேட்டா நம்ம நாட்டுல வந்து தமிழ் ஆசிரியர்கள் எனக்கு தெரிந்து ராகத்தோட சொல்லாம பாடினதே கிடையாது. பழைய அந்த காலத்துல வந்து ராகத்தோட தான் எல்லா இதையும் சொல்லி கொடுப்பாங்க. அதனால தமிழோடு இசைந்தது. இதை வந்து கொஞ்சம் திருப்பி தூசு தட்டி எல்லாம் அவங்கவுங்க பழைய இதெல்லாம் பார்த்து நாகேந்திர பாரதி எங்கேயோ பழைய இதெல்லாம் எடுத்தேன் அப்படி சொன்னா எல்லாருக்கும் இருக்கு. எழுதக்கூடிய கவிஞர்கள் அனைவருமே இசையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். யாப்பு என்பது அது மாதிரி வந்து பாஸ்கர் சொன்னது வந்து கடைசியில வர்றதுக்கு பேர் முற்றதிகைன்னு பேரு. இந்த முற்றதிகையில வந்து அதை முன்னெடுத்து சென்ற ஒரு மாபெரும் கவிஞர் வாலி. கவிஞர் வாலியுடைய சினிமா பாட்டினுடைய வெற்றி அதுதான். ஆனா கூமாப்பா போன்றவர்கள் எல்லாம் அந்த முற்றதிகை தாண்டி இன்னும் வேற சில விஷயம் வச்சாங்க. முற்றதிகை மட்டுமா வைக்கல, வளமை, இனிமை, எளிமை அது மட்டும் இல்ல, முற்றதிகை இல்லாமல் முன்னேலே சில வச்சாங்க. அது வந்து ராகத்துடைய சாயல் தெரிஞ்சு பண்ணாங்க. ஆகவே ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. இதுல ஒருத்தர் வந்து இந்த ஒரு இந்திரநீலன் சொல்லி டூயட்டே பாடிட்டார். ரெண்டாவது கோரஸ் டூயட். அது மாதிரி தேஷ், அதாவது நம்ம நாட்டை பத்தி அந்த மிலே சுர் மேரா ஹமாரா அந்த பாட்டுல வந்து நான் ரொம்ப ரசிச்ச அந்த காலத்துல ஒவ்வொரு மாகாணத்துக்கும் உள்ள மாநிலத்துக்கும் உள்ள அந்த தனித்தனி இயைபை வெவ்வேறு ராகத்துல வந்து அந்த டியூன்லயே கொண்டு வருவாங்க. கேரளா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது சரி, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்பப்போ போகும். அதிகமா போயிடுச்சு சார். 7:30 ஆயிடுச்சு சார். உங்க கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குறது. அவர் சார் வாய்ஸ் சார் மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்க உங்க பாட்டு பாடிடலாம் சார். ஒரு நிமிஷம். Am I audible? I am surprised. Yes. ஏதோ கட் Yes, ஆச்சு. இது வந்து ஒரு எல்லாரும் வந்து கடவுள்களை பத்தி பாடக்கூடிய ஒரு இசையரங்கம். இசையரங்கம்னு இல்லை, கவியரங்கம். அந்த காலத்து கவியரங்கத்துல நான் பாடக்கூடிய பாடல் ஒரு எல்லாரும் பாடினப்போ நான் வந்து சூரியனை பத்தி பாடினேன். எல்லாரும் வந்து விநாயகர்னு ஆரம்பிச்சு எல்லாம் பாடினது ஒரு பொங்கல் கவியரங்கம் என்பதனால ஆதவன் 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 இணையில்லாதவன் ஆதவன் இணையில்லாதவன் இந்த அண்டம் என்ற இருண்ட பந்தின் ஒளி விளிம்பாயானவன் ஆதவன் ஆதவன் கதிரவன் மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகுது சார். நெட் கொஞ்சம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் சார். இன்டர்நெட்ல ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன் சார். அவருக்கு இப்ப நம்ம பேசுறதும் கேட்காது. என்ன அந்த இன்டர்நெட் அன்ஸ்டேபிளா இருக்கு.
எனக்கு ஒரு 2 3 தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அது வரலாறு பார்க்கலாம். இந்த மெயின் டைம் மதுவந்தி சார் உங்களுடைய அந்த சாங் இருக்கா? இல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன், போட்டு ட்ரை பண்ணட்டுமா? நீங்க பண்ணுங்க பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணேன் சார், வித் யுவர் பர்மிஷன் டாக்டர். இந்த ஷூர். மதுவந்தியோட ஆமா, சாங் அது விட்டு போச்சு, சாரி. அது கடைசியில பார்க்கலாம்னு சொன்னேன். அவர் வந்துட்டார், பாவை சார் வந்துட்டாரா? வந்தாச்சு. சரி, அவர் முடிக்கிட்டு அப்புறம் முடிச்ச அப்புறம் பண்ணலாம் நம்ம இது. சார் கேக்குதா சார்? வயசு சார் திருப்பி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஹலோ சரி, இதை நம்ம போட்டு விட்டுருவோம். இருங்க. அது ஹலோ சார் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுது அப்பப்போ. சார் இப்போ கேக்குறது அது இங்க ஏதோ சம் ஆமா, am I audible now? Yeah, now you are audible. Yes. Okay, okay. Shall I continue or just because it's already வாங்க, taking a lot of கொஞ்சம் time? முன்னாடியே வந்து பண்ணுங்க. அது ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா கேட்கறது. Okay. யா, பாடிடுங்க சார், உங்க பாட்டு பாடிடுங்க சார். பூமியே பூமியே அவனாலயம் கடல், பூமியே அவனாலயம் அலை பொங்கு கடல் அவன் திருக்குளம், பனிமலைகள் கோபுரம் அதில் படரும் முகில்கள் கொடிமரம், ஆதவன் ஆதவன் வானமிவன் கோவில் விதானம் வடிவில்லா வெளி சந்நிதானம், நட்சத்திர கற்பூர தீபம் நாதமணியோ இடி முழக்கம், ஆதவன் ஆதவன் காலை மாலை உன் ஒளி முகம், காலை மாலை உன் ஒளி முகம் அந்த கரிய இரவுன் நிழல் முகம், மண்ணை மரகத வண்ணம் ஆக்கும், மண்ணை மரகத வண்ணம் ஆக்கும், கண்ணில் அகப்படும் கடவுள் உருவே, ஆதவன் ஆதவன் ஆதவன். இப்படி ஒரு பாட்டு. இன்னும் சார் ரொம்ப மிக்க நன்றி என்னை பத்தி பாடினதுக்கு சார். ஆமா சார், ஆமா. இன்றைக்கு இந்த ஆரம்பத்துல வந்து இந்த குரல் கூட கரெக்டா அமைஞ்சது. துறவுன்னு போட்டிருந்து குறவு. இன்னைக்கு குரல் நிறைய விஷயத்தை திறந்தாதான் பாட முடியும். அதான் நம்ம எப்படி பாடுறோம், என்ன பண்றோம் அப்படின்லாம் மனசுல எதையுமே வச்சுக்க கூடாது. கொஞ்சம் துணிச்சல் இருந்தாதான் பாட முடியும். அது அடிப்படையான விஷயம். படைப்பாளி கிட்ட இருக்கிற துணிச்சல். இன்னைக்கு ரொம்ப துணிச்சலா எல்லாரும் நல்லா பண்ணாங்க. துணிச்சலோடு அதுவும் ஒன்று. ரெண்டாவது, again I would like to say பாஸ்கர் has done. அதனால நான் கூட நினைச்சேன் இது கரெக்டா பொருத்தமா சொல்லிட்டார். அவருக்கு ஒரு புகழாகத்தான் நான் இந்த ஆதவனை பாடிக்கிறேன். பாஸ்கருக்கு வந்து என்று சொன்னது மிக சிறப்பு. அருமையான இணைப்பு. தொடர்ந்து பாஸ்கர் இந்த சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பங்கு பெற்ற அனைவருக்கும் வந்து நிறைய பாடல்களை கேட்டுக்கிறேன், இசைப்பாடல்களோடு இணைந்திருக்கிறேன் என்ற காரணத்தினாலே இன்று அற்புதமான கவிதைகள். குறிப்பா நான் வந்து இன்னைக்கு நான் வணக்கம் தெரிவிக்கிறது நம்ம நண்பர் பூமாப்பாவுடைய புதல்வர். அவர் பேரே நான் சொல்றது கிடையாது எப்பவுமே, பூமாப்பா மகனார் என்று தான் சொல்வது. அப்படிப்பட்ட உயர்ந்த கவிஞருடைய அவர்லாம் வந்து கலந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. தேங்க்யூ சார், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அது இவரு மதுவந்தியோட மதரோட சாங் வந்து ட்ரை பண்றேன் சார். ஒருவேளை இங்கே ஃப்ரீ ஆச்சுன்னா பார்க்கலாம். அகத்தினில் வாராயோ நீ என் கேக்குதா? கிரகத்தில் சேராயோ, அனந்த லக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ, ஆதிலக்ஷ்மி தேவி நீயே ஆனந்தம் தாராயோ, ஆனந்தம் தாராயோ, என்னை ஆசிரியத்திடுவாயோ, அனந்த லக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ, இஷ்டலக்ஷ்மி தேவி நீயே இன்பம் தாராயோ, இன்பம் தாராயோ,
நீ என் துன்பம் தீராயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ ஈஸ்வரி லக்ஷ்மி தேவி என்னை ஆத்திரயத்திடுவாயோ எந்தன் ஆணவம் தீர்ப்பாயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ உத்தமர்களிடையே லக்ஷ்மி தேவி ஓப்புடன் வாராயோ எந்தன் உள்ளம் அறியாயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ ஊருக்கு முந்திய ஏற்றினேன் தீபலக்ஷ்மி வாராயோ சோபலக்ஷ்மி காராயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ எந்தன் தாபம் தீர்த்தருள் லக்ஷ்மி வந்தருள் தாராயோ என்னை சொந்தமாய் காராயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ ஏற்றமணி வீற்றிருப்பாய் வேதனை தீராயோ வீரலக்ஷ்மி வாராயோ வேதலக்ஷ்மி காராயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ ஐயம் அகற்றி வையகம் தீர லக்ஷ்மி வாராயோ வெங்கடலக்ஷ்மி வாராயோ எந்தன் சங்கடம் தீராயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ ஒன்றும் அறியா பேதையென்றெண்ணி கோலக்ஷ்மி வாராயோ என்னை கன்று போல் காராயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ ஓடி வெந்தனை தேடியாட்கொள்ள ராஜலக்ஷ்மி வாராயோ கஜலக்ஷ்மி காராயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ ஔதாரியாக கௌமாரி என்னும் லக்ஷ்மி வாராயோ சோபலக்ஷ்மி காராயோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ எப்படி நீ அறியாதது போல் அம்பாள் இருக்கலாமோ என்னை வம்பாய் வெறுக்கலாமோ அனந்தலக்ஷ்மி தேவி நீ என் அகத்தினில் வாராயோ அருமை அருமை அருமை. இது வந்து மதுவந்தோட அம்மா நினைக்கிறேன். 90 வயசுல எங்க பாட்டி எழுதினது கோமதி குப்புசாமின்னு ஆலேந்து ஆரம்பிச்சு அக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. 1952 ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கிறத எங்கள் அம்மாட்டேருந்து தேடி எடுத்து அதை கொடுத்து அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இதை பாட சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப பிரமாதம். அதை இந்த ஷார்ட்ல போட்டிருக்கேன் இந்த ஸ்கிரிப்டை. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். அடுத்து சார், இன்னைக்கு அடுத்த நிகழ்ச்சி உண்டா சார்? சொல்லிட்டேன் சார். இன்னைக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 5 நிமிஷம் 13 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு அடுத்த வாரம் வந்து நம்ம இப்ப வந்திருக்கார் தாமோதரன். அவர் தான் பேச போறாரு. நூலகத்தை பத்தி. அவர் ஒரு நூலகர், கோவையில் இருக்கிறவர். இப்பதான் பேசிட்டு இருந்தோம் காலையில கொஞ்சம் முன்னாடி நம்ம ரங்கநாதன் அவர் நூலகத்தை பத்தி எல்லாம். ஸோ அவர் நூலகத்தை பத்தி பேசுவதற்காக அடுத்த வாரம் வருகின்றார். நம்ம இன்னைக்கு எல்லாரும் நல்லா பாடியிருக்காங்க. மறுபடியும் ஐ திங்க் ரவுண்ட் 2 போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரவுண்ட் 2 இன்னைக்கே போகலான்னு பார்த்தோம். கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாரும் நிறைய பேர் வந்ததுனால, அதுவும் குறிப்பாக இசை புதிது குழுவினர் வந்தது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜோஷே கிடைச்சிச்சு நம்ம இந்த இதுக்கு.
ரொம்ப நல்லா இருந்தது. மேபி வி வில் ஹேவ் பார்ட் 2 கொஞ்ச நாள் கழிச்சு வி கேன் ஹேவ் இட் டெஃபினட்டா. சார், இது சிறப்பாக நடந்தது இன்னைக்கு நிகழ்வு. மீண்டும் அடுத்த வாரம் இந்த ஒரு நிகழ்வுடன் நம்ம சந்திப்போம். வணக்கம்.